திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் தான் போட்டியிட தாவேக தரப்பில் இருந்து கேட்டுக்கொண்ட போது அதனை தான் மறுத்ததாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முகநூல் நேரலையில் பேசிய அவர், 100% தான் எந்த இடைத்தேர்தலிலும் நிற்கப் போவதில்லை என்றும் அமைச்சராக வேண்டுமென்ற ஆசை தனக்கு இல்லை என்றும் கூறினார். மேலும் தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணி சிதறியதற்கான காரணத்தை கண்டறியாமல் தம்மை அக்கட்சியினர் விமர்சிப்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். இப்போதும் பல பேர் திருச்சி கிழக்கிலே திருமாவளவன் போட்டியா என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 100 விழுக்காடு நான் சொல்லுகிறேன், நான் எந்த இடைத்தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன். அதற்கான வாய்ப்பில்லை. அதனை நான் ஏற்கனவே திரு விஜய், தமிழகத்தின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களிடத்திலே தெளிவுபடுத்தி விட்டேன். ஆக அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அமைச்சராக வேண்டும் என்ற ஆசை இல்லை. தோழர்கள் என்னை வற்புறுத்தியது உண்மைதான். முன்னணி தோழர்கள் என்னிடத்திலே சொன்னது உண்மைதான். எனக்காக திரு விஜய் அவர்களிடத்திலே பேசியது உண்மைதான். ஆனால் அதற்கு நான் உடன்படவில்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.